வீட்டில் ஒரு காய் இல்லை. சரி, மல்லித்தவையில் அரைச்சி வச்சு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இதையே சாப்பிட்டுக்க வேண்டிதான். நம்ம இதை வச்சு சாப்பிட்றலாம். இவரும் சாப்பிட்ருவாரு. பிள்ளைய தான் என்ன குறை சொல்ல போறாதுன்னு தெரியல. சரி, இதே கொடுப்போம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுங்கடி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிதான். டெய்லி கறி மீன் வச்சு கொடுக்க முடியுமா என்ன? புஷ்பாக்கா, புஷ்பாக்கா, யாரு மனசா குரல் மாதிரி இருக்கு. வாடி மனசா, உள்ளதான் இருக்கேன். அந்த வரேன்க்கா. எக்கா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதான் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வைக்கலாம்னு நினைச்சேன். சாம்பார் வைக்க ஒரு காய் இல்லை. அதான் உங்ககிட்ட காய் எதுவும் இருக்கா என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏதாச்சும் காய் வச்சிருக்கீங்களாக்கா? அட நீ வேற மனசா, இன்னைக்கு நான் காய் எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் இந்த மல்லித்தவையில வச்சிருக்கேன். இதை வச்சுதான் வெறும் ரசத்தை வச்சு சாப்பிட வேண்டிதான். அப்படியாக்கா? வெறும் சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு 2 காய் போட்டாதான் நல்லா இருக்கும். ஏக்கா, முருங்கைக்காய் இருக்காக்கா? முருங்கைக்காவா? அது பின்னாடி தோட்டத்துல இருக்கு, வாடி எடுத்துறேன். சரிங்கக்கா. ஆமாக்கா, 2 நாள் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு? அது என்னத்த சொல்ல மனசா, நான் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லவே இல்லை இந்த விஷயத்த பத்தி. சௌமியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. என்னக்கா திடுத்துப்புன்னு மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொல்றீங்க? சௌமியா இப்பதானே படிச்சுட்டு இருக்கா? ஆமா, நான் தான் அவசர அவசரமா அந்த முடிவு எடுத்தேன். எங்க அண்ணன் பையன் இருக்கான், அவனுக்கு தான் சம்மதம் பேசி முடிச்சிருக்கு. அப்படியாங்கும்? சரி சரி. அம்மா, சௌமியா அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னாலா? ஏன்னா அவ தான் சொல்லிக்கிட்டே இருப்பா, நான் இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிப்பேன், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ ஒன்றும் சொல்லலையா? அவ சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. பெத்தவங்க நமக்கு தானே தெரியும் எந்த நேரத்துல எப்போ கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு. அவ அப்படித்தான் ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் போனா சமாதானம் ஆயிடுவா. அக்கா, உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சௌமியா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, அத்தை நான் படிச்சு முடிச்சு ஒரு 3 வருஷமா வேலை பார்த்து எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால அவ ஆசைப்படி நீங்க அவகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கக்கா. எனக்கு எல்லாம் புரியுது மனசா, ஆனா எங்க அண்ணன் குடும்பத்துல சம்மந்தம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி எங்க அண்ணனும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சம்மந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரி நல்ல பையனா இருந்தா சரிதான்க்கா. அப்போ நம்ம சௌமியா வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். ஆமா, மேற்கொண்டு சௌமியா படிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க. அது போக அவ படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 3 கம்பெனி இருக்கு. அந்த 3 கம்பெனியும் அவ வேலை பார்க்கலாம், அவ விருப்பப்படியே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல தங்கமான பையனா இருப்பான் போலயே. கல்யாணம் முடிஞ்சும் படிக்க வைக்கிறேங்கானே, அதுவும் வேலைக்கும் அனுப்புறேன்னு சொல்றானே. இந்த காலத்துல எந்த பையன் அப்படி சொல்லுவான்? அம்மா மனசா, இதுக்காண்டியாவது கஷ்டப்பட்டு சௌமியாவை எங்க அண்ணன் குடும்பத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அக்கா, கஷ்டப்பட்டு எதுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்? அதான் இவ்வளவு நல்ல குடும்பமா இருக்குல்ல. அட நீ வேற மனசா, எங்க அண்ணன் குடும்பம்னு நினைச்சேன். ஒரு பக்கம் என்னன்னா அவங்க நல்ல குணம் தான், ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்க வரதட்சணைன்னு சொல்லி 50 பவுன் நகை கேட்காங்க. அது போக ஆடிக்காராம் பையனுக்கு 5 பவுன் நகை வர கேக்குறாங்க. அடி ஆத்தாடி, இது என்ன கொடுமையா போச்சு? நகை விற்கிற விலைவாசிக்கு 50 பவுனா? 50 பவுன் சௌமியாக்கு, 5 பவுன் அந்த பையனுக்கு, ஆடி கார் வர. என்னக்கா சொல்றீங்க? இவ்வளவு வரதட்சணை கேக்குறாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. அதுவும் கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட யாராவது கேட்பாங்களா? சரி விடு வனசா, எங்க அண்ணன் உரிமையா கேக்குறான். சரி, சபையில வச்சு கேட்டா அதே மாதிரி நாங்க நல்லபடியா என் மகளுக்கு செஞ்சு முடிக்கணும். அக்கா, இதெல்லாம் செய்யறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா என்ன? காசு இருக்கோ இல்லையோ, ஏதாவது கடனை உடனே வாங்கியாவது இல்ல எதையாவது வித்தாது என் மகளுக்கு கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி முடிக்கணும். அக்கா, நல்ல பையன் நல்ல குடும்பம்னு சொல்றீங்க, ஆனா வரதட்சணை இவ்வளவு கேக்குறாங்களே, இதை வச்சு எப்படிக்கா நீங்க அவங்க நல்ல குடும்பம் நல்ல பையன் சொல்ல முடியும்? அந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லம்மா இந்த மாதிரி தப்புமா, வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கணும். இல்ல அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்கணும்? சரி, நம்ம தங்கச்சிக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறா, அவளே பாவம், பிள்ளைகளை 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கா, அவளே எப்படி நகை சேர்ப்பா அப்படின்னு நினைச்சு அவங்க அண்ணனாவது வருத்தப்படணும். 2 பேருமே அப்படி நினைக்கல. அப்ப எப்படிக்கா இது நல்ல குடும்பம் நல்ல பையனா இருப்பான் சொல்லுங்க? சரி விடு மனசா, நானே கோவப்படல, நீயே இப்ப கோவப்படுற. சரிக்கா, இது உங்க குடும்ப விஷயம், இதுல நான் எதுக்கு தலையிட்டுக்கிட்டு? சேச்சா மனசா, நான் அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லல. மனசா நீ கோச்சிக்காத. நான் எதுக்குக்கா கோச்சிக்க போறேன்? எனக்கு மனசுல தோணுச்சு, நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி மனசா, உட்காரு, நான் போய் பின்னாடி தோட்டத்துல போய் முருங்கைக்காய் பறிச்சு கொண்டு வரேன். சரிங்கக்கா. புஷ்பாக்கா ஏன் தான் இப்படி விவரம் இல்லாம இருக்காங்களோ தெரியல. இப்பவே வரதட்சணை அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. நாளை பின்ன சௌமியா கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் கூடவா புஷ்பாக்காவுக்கும் தெரியாம இருக்கும்? நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலைன்றுவாங்க. நம்ம யார் குடும்பத்திலையும் தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. பாவம் சௌமியா, நானும் அவளை என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சேன். என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கண்டிப்பா என் பொண்ணை கொடுக்கவே மாட்டேன். இப்படிப்பட்ட சம்பந்தம் தேவையே இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவேன். புஷ்பாக்கா, புஷ்பாக்கா, இது யாரு? புஷ்பாக்காவை தேடி வந்திருக்காங்க. உள்ள வாங்க.
சரி, அன்னைக்கு பார்க்கும்போது குண்டா இருந்தாங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ ஒல்லி ஆயிட்டாங்க? சரி, இது வேற ஒருத்திடி, பக்கத்து வீட்டுக்காரி. சரி, இவ பேர் வனசாடி. அப்போ வீடு மாதிரி வந்துட்டோமோ? இல்ல கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பின்ன என்னடி, புஷ்பாக்கா வீட்டுல புஷ்பாக்கா இல்லாம இது உட்காந்துருக்கு? ஏடி, இவளுகெல்லாம் எப்பவுமே இப்படித்தான், எல்லாம் கும்பலாதான் சுத்திட்டு இருப்பாளுங்க. அதனால யார் வீட்டுல யார் இருப்பானே சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரே வீட்டுல கூட இருப்பாளுங்க. ஓ அப்படியா, சரி சரி. என்ன ராதாக்கா வந்துட்டு என்கிட்ட பேசாம நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க? புஷ்பாக்காட்ட தான் பேசுவீங்களா என்ன? ஐயோ, அப்பெல்லாம் இல்லம்மா. என்ன என்கிட்ட பேசாம அங்க யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அவங்க யாரு? இவளா? இவ என் தோழிமா. ஓ அப்படியா, சரி சரி. பார்க்க புதுசா இருக்காங்களே, அதான் கேட்டேன். இவளோட பேரு இனியா. ஓ அப்படியா, சரி சரி. புஷ்பாக்கா பின்னாடி தோட்டத்துல இருக்காங்கக்கா, இப்ப வந்துருவாங்க, உட்காருங்க. இருக்கட்டும்மா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். என்னக்கா, என்ன விஷயம்? எங்ககிட்டயும் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அப்படி என்ன விஷயம்? இல்ல, இந்த விஷயத்த புஷ்பா கிட்ட தான் சொல்லணும். அப்படியா, புஷ்பாக்கா இப்ப வந்துருவாங்க, இருங்க நான் கூப்பிடுறேன். புஷ்பாக்கா, புஷ்பாக்கா, நம்ம ராதாக்கா உங்களை தேடி வந்திருக்காங்க பாருங்க. வாரே வனசா, இந்த முருங்கைக்காவை பறிச்சுக்கிட்டு இருக்கேன், அவளை அங்க உட்கார சொல்லு. சரிங்கக்கா. உட்காருங்கக்கா, நின்னுகிட்டே இருக்கீங்க பாருங்க. இருக்கட்டும்மா. ஆமா, சமையல்லாம் முடிச்சாச்சா? இல்லக்கா, இனிமே தான் சமையல் பண்ணணும். சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வைக்கலாம்னு நினைச்சேன், காய் எதுவுமே இல்ல. சரி, அதான் 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ, உனக்கு தான் முருங்கைக்காய் பறிக்க போயிருக்காளா? சரி சரி. ஆமாக்கா, நம்ம சரோஜாக்கு அடுத்த மாப்பிள்ளை எதுவும் பாத்தீங்களா? இல்லம்மா, பாத்துக்கிட்டே இருக்கோம், ஒரு இடமும் சரியா அமைய மாட்டேக்கி. என்ன செய்யனே தெரியல. அக்கா, வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு போய் விளக்கு போட சொல்லுங்கக்கா, சீக்கிரத்தே கல்யாணம் நடந்துரும். அப்படியாம்மா? சரிம்மா. முருங்கைக்காய் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அம்மாடி, என்னக்கா ஒரு முருங்கைக்காய் தோட்டத்தையே பறிச்சு கொண்டு வந்துட்டீங்க? ஏக்கா, இதுவே போதும்க்கா, எதுக்கு இவ்வளவு பறிச்சு கொண்டு வந்தீங்க? முருங்கைக்காய் எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சா, அதான் எல்லாத்தையும் மொத்தமா பறிச்சு கொண்டு வந்துட்டேன். இந்தாடி வச்சுக்கோ, ஏதாச்சும் கூட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சு செஞ்சு சாப்பிடு. சரிங்கக்கா. ராதாக்கா உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, உட்காருங்கன்னு சொன்னா கூட உட்கார மாட்டேங்காங்க. என்ன ராதா, திடீர்னு நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்க, என்ன விஷயம்? சரோஜாக்கு எதுவும் மாப்பிள்ளை பார்த்திருக்கியா என்ன? இல்லக்கா, இது என்னோட வீட்டு விஷயத்த பத்தி பேச வரல, இது உங்க வீட்டு விஷயத்த பத்தி தான் பேச வந்தேன். என்னோட வீட்டு விஷயமா? என்னம்மா, என்ன விஷயம்? அது வந்துக்கா, எப்படி சொல்லன்னு தெரியல. சௌமியா வீட்டுல இல்லையாக்கா? சௌமியா பக்கத்துல ஏதோ கடைக்கு போகணுமா, அதான் போயிருக்கா. ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணுமா, அதனால நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ வந்துருவாமா. என்ன விஷயம்? சௌமியா கிட்ட எதுவும் பேசணுமா என்ன? அக்கா, சௌமியா கிட்ட எந்த விஷயமும் பேச வேண்டாம், ஆனா சௌமியா பத்தி தான் பேசணும்க்கா. சௌமியாவை பத்தியா? என்ன விஷயமா, சொல்லு. அது வந்துக்கா, இவ என் ஃப்ரெண்டு, பக்கத்துல இருக்கால, இவ பேரு இனியா. ஓ சரி சரி, இவன் உன் ஃப்ரெண்டா? சரி சரி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, இவ நம்ம ஊர் தான்க்கா, 4-5 தெரு தள்ளி இருக்கு வீடு. ஓ அப்படியா, சரி சரி. ஓ அப்படியா, சரி சரி. ஆனா இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரோஜா ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கல்ல, அவதான் இவ. ஓ ஆமால்ல சார், எனக்கு இப்ப எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்கி, வயசாக மறதி தான் அதிகமாகிட்டே இருக்கு. சரிக்கா, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே மாட்டேக்கீங்க. என்ன விஷயம்? சௌமியா பத்தி பேசணும் நீங்க, அதை பத்தி சொல்லவே மாட்டேக்கீங்க. சொல்றேன் வனசா. இவ இனியான்னு சொன்னல, இவ வீட்டுக்கிட்டக்க அடிக்கடி 2 பேர் நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவா. இவளுக்கு என்னமோ டவுட்டா இருந்ததுன்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் யாராச்சும் லவ் பண்றவங்களா இருக்கும். இவளும் அப்படித்தான் நினைச்சா. ஏன்னா இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா. இன்னைக்குதான் அவங்கள நம்ம ஊருக்குள்ள பார்த்தாலாம். பார்த்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சா. கடைசியில பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம சௌமியா தான். ராதா, என்ன சொல்ற? என் மகா சௌமியாவா? நல்லா பாத்தியா? அவதானா? ஆமாக்கா, ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தேன், அது நம்ம சௌமியா தான்க்கா. ஆமா, உங்க பொண்ணு அடிக்கடி எங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசுவா ஒரு பையன் கூட, நானும் அடிக்கடி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சா, அதனால தான் ராதாவை கூப்பிட்டு இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவ சொன்னா எனக்கு தெரிஞ்ச அக்காவோட பொண்ணு தான் அப்படின்னா. சரி, இந்த விஷயத்த அவங்க வீட்டில் போய் சொல்லுவோம்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். அக்கா, ஒரு பையன்கிட்ட நின்று பேசினா உடனே லவ்னு சொல்லிடுவீங்களே, அவ ஏதாவது காலேஜ் படிக்கிற பையனா கூட இருக்கும், ஃப்ரெண்டா கூட இருக்கும். நாங்களும் அப்படித்தாம்மா நினைச்சோம். ஆனா உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அவ என்ன செஞ்சா? இந்த பையன் தோல்ல சாஞ்சி அழுதுகிட்டு இருந்தா. என்னது, தோல்ல சாஞ்சி அழுதுகிட்டு இருந்தாளா?
இக்கா கோவப்படாதீங்கக்கா. சௌமியா வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிங்க. அம்மா அந்த பையன் யாரு? அக்கா அந்த பையன் யாருன்னு கேட்டா நீங்க கூட கொஞ்சம் கோவப்படுவீங்க. அதை சொல்லவா வேண்டாமான்னு இருக்கு. அதான் இவ்வளவு தூரம் வத்த வச்சிட்டீங்கல்ல, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதையும் சொல்லிட்டு போ. என்ன மனசா வத்த வச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே அவங்க வீட்டுல வந்து சொல்ல வந்தோம். இது சொல்றது ஒரு குத்தமா? வத்த வச்சோங்கிற மனசா நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். சொல்லு ராதா, அந்த பையன் யாரு? அக்கா அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மாவோட ரெண்டாவது பையன் சூர்யா தான்க்கா. அட நம்ம சூர்யாவும் சௌமியாவும் லவ் பண்றாங்களா? இந்த விஷயத்த கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல இருக்கு. ஐயோ என் தலையில இப்படி மண்ணள்ளி போட்டாலே பாவி பயவில்ல. அக்கா அழாதீங்கக்கா. என்ன மனசா சொல்ல, இன்னும் 1 மாசத்துல அவளுக்கு கல்யாணம். அதை வச்சுக்கிட்டு இப்படி யாரையோ ஒருத்தனை லவ் பண்ணி தலையறாளே. என்னக்கா சொல்றீங்க? நம்ம சௌமியாக்கு 1 மாசத்துல கல்யாணமா? அம்மா பையன் யாரு? அம்மா அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? அதான் வத்த வைக்க வேண்டிய விஷயத்த நல்லா வத்த வச்சாச்சுல, இடத்த காலி பண்ணு. பார் மனசா, திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டாலே, அதை பாத்துக்கோ. ஏடி இனியா வாடி போலாம். சரிடி. அம்மா ராதா ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னக்கா சொல்லுங்க. அம்மா இந்த விஷயத்தை பத்தி ஊருக்குள்ள வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்கம்மா, என் பிள்ளையோட வாழ்க்கையே போயிடும். சரிக்கா, நாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். சரிக்கா நான் கிளம்புறேன். ஐயோ இப்படி பண்ணிட்டாலே, இதுக்கு தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலா? சரி விடுங்கக்கா, அழாதீங்கக்கா. இப்ப எதுக்கு அழுகுறீங்க? சௌமியா வந்தோடனே என்ன ஏதுன்னு பொறுமையா கேளுங்க. கிட்ட என்னத்த பொறுமையா கேட்கணும்? வீட்டுக்கு வரட்டும், தொடப்பக்கிட்ட எடுத்து அடி அடின்னு அடிச்சு அவளை 4 சவத்துக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். இனிமே வீட்டை விட்டு வெளியில போனானா அப்ப இருக்கு. கிட்ட எத்தனை நாள் போய் சொல்லிட்டு அவனை தான் பார்க்க போயிருக்கா. சே இப்படி குடும்ப மனத்தையும் வாங்கிட்டாளே. அக்கா கோவப்படாதீங்கக்கா. நீ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்படி எங்க குடும்ப மனத்தையும் வாங்கிட்டாளே.